அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். நம்ம இன்றைக்கி எம்சிக்யூ பேப்பர் 1ல் முதலாவது எம்சிக்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் கட்டாயம் இந்த பிடிஎஃபை ஃபுல்லாக செஞ்சு மார்க்ஸை நீங்கள் அனுப்பினீங்கன்னா என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் திருத்தி அனுப்பிப்பேன். ஆகவே அதன்படி நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த மார்க்ஸை கொண்டு வந்து நீங்கள் போட்டுட்டு இதை பிடிஎஃப் பண்ணி நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் தருவேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை இந்த இடத்துல என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரித்தானே? இப்போ நம்ம முதலாவது கேள்விக்குள்ளே போவோம். இது 1981 29வது எம்சிக்யூ. கேள்வி வாசிக்கிறேன்னு பாருங்கள். 15 கிராம் திணி உள்ளதும் 0.75 சாடு அடர்த்தியாம். அதாவது இந்த போலுக்கு இந்த திணிவுடைய சாடு அடர்த்தி 0.75. அடுத்தது திரவத்திட சாடு அடர்த்தி 1.2 முற்றாக அமிழ்ந்துள்ளதாம். அதாவது இந்த திரவம் இதை விட அடர்த்தி கூட, இந்த பந்தை விட திரவம் அடர்த்தி கூட. ஆகவே போல் என்ன செய்யும், மிதக்க பார்க்கும். ஆனால் மிதக்க அமைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டிக்கிறாங்க. சரியா? ஆகவே இந்த போல் என்ன செய்யும், மேல் நோக்கி அசைய எத்தனிக்கும். அதாவது மேல் நோக்கி ஒரு தொழிற்படும். ஆனால் இந்த போலுக்கு ஒரு திணிவிக்குமே, அந்த திணிவு என்ன, எம்ஜி. சரியா? அந்த எம்ஜி என்ன செய்யும், கீழ் நோக்கி தொழிற்பட ஆரம்பிக்கும். சரியா? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த நூலை வெட்டி விட போகிறாங்க. சரி, அந்த நூலை வெட்டி விட்டு என்ன செய்யும், மேல் நோக்கி இந்த போல் என்ன செய்யும், அசைய எத்தனைச்சிட்டிக்கும் நூல் பிடிச்சிட்டிக்கும். இந்த நூலை வெட்டுறதால இது மேல் நோக்கி அசையும். சரி, ஆகவே மேல் நோக்கி என்ன செய்யும், ஒரு ஆறுமுடுகல் ஒன்று தோற்றுவிக்கப்படும். அதாவது இது என்ன சொல்ல போகிறோம்னா, இதோட அடர்த்தி அதிகங்கிறதால, திரவத்தோட அடர்த்தி அதிகங்கிறதால இதோட அடர்த்தி குறையாகவே மேல் நோக்கி மிதக்க எத்தனிக்கும். ஆனால் கட்டி வச்சுக்கிறாங்க, இதை அத்துடுறாங்க. இப்போ அத்துட்டோன்னு என்ன செய்யும், அது மேல் நோக்கி அசைய ஆரம்பிக்கும். சரியா? இதன் போது அந்த ஆறுமுடுகள் என்ன, அந்த ஆறுமுடுகள் என்ன தான் கேள்வி. இப்போ நம்ம என்ன செய்வோம், சமன்பாட்டை போடுவோம். நமக்கு தெரியும் யூ சைய, ஏன்டா யூ மேல் நோக்கி இது சைய. அடுத்தது எம்ஜி கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே மைனஸ் போட்டிக்கிறேன். சமன் எம்எஃப், அதாவது இதில் தொழிற்படும் விசை. இந்த எஃப்க்கு பதிலாக நான் போடுறேன் எம்ஏ. சரியா? இப்போ நம்ம பார்ப்போம். யூக்கு பதிலாக என்ன செய்யலாம், யூக்கு பதிலாக வி ப்ரோ ஜியை போடலாம். சைய எம்ஜி சமன் எம்ஏ. சரியா? இதில் பாருங்கள், நமக்கு கனவளவு தந்தில்லை. சரியா? கனவளுக்கு நம்ம எப்படி சமன்பாடு எடுக்கலாம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. சரியா? இப்போ நமக்கு கனவளவுக்கு சமன்பாடு தேவை. சரியாகவே இந்த கனவளவு மேலே வந்துச்சுன்னா என்ன, திணிவின் கீழ் அடர்த்தி. சரியா? இதுக்கு பதிலாக அந்த விக்கு பதிலாக திணிவின் கீழ் அடர்த்தியை நம்ம பதிவிடுவோம். சரியா? திணிவு நமக்கு தெரியும் 15 கிராம். நான் அதை எம்டே போடுறேன். சரியா? எம்டு போட்டு அடர்த்தி திணியாம் 0.75. சரியா? ஆகவே நம்ம என்ன செய்யலாம், 750 என்று போடுவோம். 750 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? அடுத்தது ப்ரோ அடர்த்தி திணியாம், திரவத்திட அடர்த்தி தந்திக்கிறான் 1200. சரியா? 1200 கிலோகிராம் மீட்டர் -3. அதை நான் போட இல்லை, நீங்கள் செய்யும்போது பிரதிட்டுக்கோங்க. அடுத்தது ஜி. சரியா? இப்போ இந்த சைய எம் இன்னொரு ஜி. சரியா? இதை நான் ஜிக்கு பதிலாக 10 பிரதிடுறேன். சரியா? ஜிக்கு பதிலாக 10 பிரதிடுறேன். சமன் எம் ஏ. பாருங்கள், எல்லாத்துலேயும் எம் இதாகவே எம் எல்லாம் வெட்டுவோம். சரியா? இப்போ மிஞ்சிக்கிறது 750. 1200 கீழ் 750 சையில் 10 சைய இன்னொரு 10 எம்ஏ. எம் இல்லை, ஏ மட்டும்தான் நிற்கிது. சரித்தானே? இப்போ இந்த 10ஐயும் வெட்டலாம். இப்போ இது தான் மிஞ்சிக்குது. இப்போ சுருக்குறை தான் விஷயம் மிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1200 கீழ் 75 சைய 10. இந்த 10 கீழ் 1 தானே இருக்குது. அது 75 மாறுறதுக்கு என்ன செய்யணும், இதை 10 அளவு இருக்கணும். ஆகவே நான் எனக்கு எழுதுகிறேன் 1200. இது உங்களுக்கு இதுக்கு பிறகு சுருக்கல் வேலை தான். சரியா? 75 சைய 10க்கு பதிலாக 750 கீழேயும் பெருக்கிக்கிறோம். சரியா? 750 கீழே 75 வரும். சரிதானே? இப்போ நம்ம சுருக்கினோம்னா ஏக்குரிய பெருமானமாக 6 ms
-2 ஆன்சர் வரும். சரியா? இப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது? நம்மளுக்கு 2வது ஆன்சர். இந்த கேள்வியை பாருங்கள். கைரிலுவை போட்டியொன்றினுள் ஒவ்வொரு குழுவிலும் 10 அங்கத்தினர் உள்ளனர். ஒரு குழு ஒன்று 500 நியூட்டன் விசையுடன் நிற்கும்போது மற்றைய குழு அதனை திடமாக சமப்படுத்துகின்றது. இச்சந்தர்ப்பத்தில் கயிறுள்ள இழுவிசை. உதாரணமாக சொல்ல போனால் சும்மா குழப்பறதுக்காக வேண்டி 2 டீமை வச்சு கேட்குறான். இது 1981 2வது எம்சிக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு குழு ஒன்றிக்கு தான் கயிறு இழுக்கிறாங்களாம். சரியா? இங்கே அளவு ஆக்கள் என்ன செய்கிறாங்களாம்? 500 நியூட்டனில் இருக்கிறாங்களாம். சரி, எங்கே உள்ளாக்கள் எத்தனையாம்? 500 நியூட்டனில் இங்கால இழுக்கிறாங்களாம். சரியா? இங்கால டீமும் இங்கால உள்ள டீமும் என்ன செய்கிறாங்கண்டா, இவங்களும் 500 நியூட்டனில் இழுத்தாதான் என்ன செய்யும்? கயிறு சமநிலையில் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? இங்கால 500 ஆகவே கயிறில் தொழிற்படுற விசை 1000 நியூட்டன் நினைப்போம். ஏன்னா 2 பக்கமும் இழுக்கிறாங்களே, ஆகவே நம்ம 1000 நியூட்டன் நினைப்போம். சரியா? இதே கான்செப்டை நீங்கள் இப்படி யோசிங்க. சரி, ஒரு மனிதர் இருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு? ஒரு கயிறை இழுக்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இழுக்கையில் என்ன செய்யுது? ஒரு சுவர் ஒன்று நிற்கிது. சரியா? சுவரில் கட்டி இவர் 500 நியூட்டனில் இழுக்கிறார். சரி, 500 நியூட்டனில் இழுக்கிறார். இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு எப்படி விளங்கும்? இதில் 500 நியூட்டன் தொழிற்படுற மாதிரி தான். இதே கான்செப்ட் தான் இங்கே. சரியா? இங்கே சுவருக்கு பதிலாக என்ன நிற்கிது? மனிதன் நிற்கிறான். ஆகவே நமக்கு தெரியும். சரியா? ஒரு சமநிலைப்படுத்தப்பட்டு தான் நிற்கிது. ஆகவே கயிறில் தொழிற்படுற விசை தான். சரியா? ஒரு பக்கம் தொழிற்படுற விசை தான் அந்த கயிறில் தொழிற்படுற விசையாக இருக்கும். சரியா? ஏன்டா இங்கே சமப்படுத்துறது மனிதனுங்கிறதால இழுக்கிறதால நம்ம நினைக்கிறோம் என்ன? 1000 நியூட்டன் வருது. அதே கான்செப்ட் தான் ஒரு சுவரில் கட்டி இழுத்தாலும், சரியா, ஒரு சுவத்தில் கட்டி இழுத்தாலும் இங்கே 500 நியூட்டன் இழுத்தா அந்த கயிறில் தொழிற்படுற வந்து என்ன? 500 நியூட்டன். இந்த சுவரும் அங்கால் இழுக்கும். ஆனால் நம்மளுக்கு அது மைண்ட் செட் வந்து என்ன? சுவர் இழுக்காதுன்னு ஒரு மைண்ட் செட். இல்லைங்க, மனிதன் நிற்கிறதால இழுக்கிறான். ஆகவே 1000 நியூட்டன் வருண்டு ஒரு மைண்ட் செட். சரியா? ஆகவே இது சின்ன கேள்வி. சரியா? சின்ன ஒரு கேள்வி. ஆகவே ஆன்சர் வந்து எத்தனாவது? 500 நியூட்டன் வரும். ஆகவே ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். இது வந்து 1991 33வது எம்சிக்கு. இதை நம்ம என்ன செய்யலாம்? கெமிஸ்ட்ரி வச்சும் செய்யலாம். இல்லை தந்திக்கிறதை பார்ப்போம். பாத்திரம் ஒன்று சிறிய துவாரமுடைய பாத்திரம். அப்படின்னா என்ன? அதில் என்ன? அமுக்கம் மாறிலி. சரியா? பாத்திரத்தில் துளைந்தால் வளிமண்டல அமுக்கத்தில் தான் நீக்கும். சரியா? அடுத்தது 27 வாயு சீலைக்கு தான் இலட்சிய வாயுவாம். ஆகவே என்ன செய்யலாம்? PV = NRT அந்த சமன்பாட்டை பயன்படுத்திலும் 5ல் ஒரு பங்கை வெளியேற்றுவதற்கு பாத்திரம். சரியா? சமன்பாட்டை போடுவோம். சரியா? சமன்பாடு என்ன? PV = NRT. இது இப்போ முதலாவது நிலையில். சரியா? இதில் வந்து என்ன? அமுக்கம் மாறிலி, கனவளவு என்ன செய்யாது? அதுவும் மாறாது, ஆறும் மாறாது. ஆகவே முதலாவதில் NT. சரி, NT மட்டும்தான் முதலாவது சமன்பாட்டில் மிச்சம். அதே மாதிரி 2வது சமன்பாட்டிலையும் அதுதான் மிச்சம். ஆனால் இந்த மூலக்கூறுகள்கிட்ட மூல எண்ணிக்கையில் எத்தனையாம்? 5ல் 1 மூலக்கூறை நான் மூலாக கருதுகிறேன். சரியா? ஆகவே முதலாவது சமன்பாடு NT = இதில் எத்தனையாம்? 5ல் 4 பங்கு தான் நிற்கிறான். ஒரு பங்கு வெளியே போயிட்டான். 5ல் 4 பங்கு தான் நிற்கிறான் TM. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதில் 27 வாய்ஸ் தான் முதலாவது. ஆகவே 27ம் 273 300 கெல்வின். சரி, அந்த கெல்வினுக்கு மாற்றி தானே PV = NRT செய்யணும். ஆகவே இங்கேயும் ஒரு எண்ணிக்குது. சரி, அந்த எண்ணையும் வெட்டுவோம். இப்போ எத்தனை? 4/5 தர T. இந்த 5 எங்கால போணுச்சுன்னா எத்தனை? 300 தர 5/4 T வரும். பிரிச்சா எத்தனை? 1500/4 1500/4 T. நம்ம இப்படி பார்த்தோம்னா இத்தனை 375 கெல்வின் வரும். 375 கெல்வின். நம்ம என்ன செய்வோம்? இந்த கெல்வினை மறந்துப்போம். என்ன செய்வோம்? குயிக்காக 375 ஆன்சர் வந்து 4வது கொடுத்துட்டு போவோம். சரியா? ஆனால் இங்கே கேட்டிக்கிறது, இங்கே ஆன்சர் தந்திக்கிறது செல்சியஸ். அப்போ இதுலேயும் என்ன செய்யணும்? 273 கழிக்கணும். 273 கழிச்சா 102 வகை வரும். 102 வகை வரும் செல்சியஸ். ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். ஆமாம், எடுத்த உடனே இந்த கேள்வி நம்ம மறந்துப்போம்னா என்ன செய்வோம்? இதுக்கு ஆன்சரை கொடுப்போம். அதே மாதிரி இந்த டீயை பிரதிடும்போது என்ன செய்வோம்? 27ன்னு போட்டு பிரதிட்டுட்டு போவோம். இந்த மாதிரி சில சின்ன பிள்ளைகளால் தான் என்ன செய்யும்? கேள்வியில் மிஸ்டேக் வரும். சரியா? பை மிஸ்டேக் வரும். ஆகவே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் செஞ்சு பழகினா தான் என்ன செய்யாது? எக்ஸாம் டைமில் அந்த பை மிஸ்டேக் வந்து வரது குறையும். கேள்வி வந்து 1981 4வது எம்சிக்கு. கேள்வியை பார்ப்போம். கிடைக்கு சமமாக உள்ள ஒரு கோளை படம் காட்டுகின்றது. பின்வருவனவற்றுள் எதன் மூலம் அதனை மீண்டும் கிடையான ஒரு நிலைக்கு கொண்டு வர இயலாது? இந்த கேள்வியை இயலாது
சரியா? இப்போ இதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன் வந்து என்னென்னா, சமநிலை மேலும் மோசமடைகிற நிலைமையை தான் கேட்டிக்கிறான். சரி, அதாவது கொண்டு வர இயலாது. நம்ம இதை செஞ்சோம்னா சமநிலை இன்னும் மோசமடையும். சரி, அதைத்தான் கேட்டிக்கிறான். இப்போ நம்ம இது வந்து இதில் வலது பக்கம், இது வந்து இடது பக்கம். சரித்தானே? இப்போ முதலாவது கேள்வி வாசிப்போம். சுமையை வலப்பக்கமாக அசைத்தல். சுமையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது முதலாவது சீரான கோலா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சுமையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுமையை வந்து இங்கிட்டிக்கிற சுமையை இங்கெல்லாம் அசைக்க போகிறோம். இங்கெல்லாம் அசைக்க என்ன செய்யும்? திணிவு மையம் இங்கெல்லாம் வரும். அதாவது இங்கெல்லாம் ஏற்படுற திருப்பம் குறைகிறதால இது வந்து என்ன செய்யும்? சமநிலை அடைய பார்க்கும். ஆகவே இதால் வந்து என்ன செய்யலாம்? சமநிலைக்கு கொண்டு வர இயலும். இயலாது தன்னை கேட்டுக்கிறான். ஆகவே அதை பார்ப்போம். இதால் சமநிலைக்கு கொண்டு வர இயலும். அடுத்தது, தொங்க விடப்பட்டிருக்கும் புள்ளியை இடப்பக்கமாக அசைத்தல். இந்த புள்ளிக்கு தானே, இந்த புள்ளியை இங்கால அசைக்கிறது. இங்கால அசைக்கும் போது இங்கால உள்ள திருப்பம் வந்து என்ன செய்யும்? கூடும். அதாவது இந்த கோலுக்கு ஒரு திணிவுக்குமே அந்த திருப்பம் கூடுறதால இது வந்து என்ன செய்யும்? கோல் சமநிலைக்கு அடைய இயலும். ஆகவே அதுவும் சரி. சத்தனை இப்போ அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கூற்றத்தை ஏற்றுக்கிறான். அடுத்த கூற்று, கோலின் வலப்பக்கத்தின் புயத்தில் ஒரு புள்ளியை சுமையொன்றை தொங்க விடுதல். சரி, எங்கால ஒரு சுமையை தொங்க விட போகிறோம். தொங்க விட்டான் செய்யும் இங்கால உள்ள திருப்பம் கூடும். ஆகவே சமநிலை அடைய இயலும். ஆகவே அதுவும் சரி. சுமையை குறைக்கிறேன். சுமையை குறைச்சா வந்து என்ன செய்யும்? இங்கால உள்ள திருப்பம் குறையும். ஆகவே மேல் நோக்கி அசைய பார்க்கும். சமநிலை அடைய இயலும். சரியா? இப்போ அடுத்தது, தொங்க விடப்பட்டிருக்கும் புள்ளியை வலப்பக்கமாக அசைத்தல். இதை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, வலப்பக்கமாக இந்த புள்ளியை இங்கால அசைக்க போகிறாங்க. ஆகவே இங்கால உள்ள திருப்பம் மேலும் கூடும். ஆகவே சமநிலை மேலும் குழப்பம் அடையும். ஆகவே 5வது கூற்று தான் பிழையான கூற்று. விளங்கிச்சா? இதில் இந்த வலப்பக்கம் இடப்பக்கத்தை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். வலப்பக்கம் இடப்பக்கம். அடுத்தது வந்து நம்முடைய சமநிலை எவ்வாறு மாறும். சரி, அது எல்லாருக்கும் சின்ன பிள்ளை விஷயமே. சரி, இது வந்து 1993 6வது எம்சிக்கு ஹீட்டில் உள்ள எம்சிக்கு இதில் தந்திக்கிறாங்க. முதலாவது நம்ம உருகலின் தன்மறை வெப்பம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு திண்மம் மிக்குது. சரியா? அது வந்து என்ன செய்ய போகுது? திரவமாக மாறப்போகுது. இந்த டைமில் என்ன செய்யும்னா, தன்னளவில் எந்த வித வெப்பநிலை மாற்றமும் ஏற்படாது. அதாவது டீஇன்னா இங்கேயும் டீ தான் நீக்கும். வெப்பநிலை மாறாது, சமனாக தான் நீக்கும். ஆனால் அதில் நிலை மாறும். சரியா? நிலை மாறும். இந்த நிலை மாறுறதுக்கு ஒரு சக்தி தேவை. சரியா? ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி தான் வந்து என்ன? உருகலின் தன்மறை வெப்பம். இதே மாதிரி தான் ஆவியாகிறதுக்கும் நிலை மட்டும் மாறும். அந்த இடத்துல என்ன? வெப்பநிலை மாறாது. சரியா? அது ஆவியாகலின் தன்மறை வெப்பம். இந்த டைமில் ஒரு சக்தியை உறிஞ்சும். சரியா? வெப்பநிலை மாற்றம் இல்லாமல் ஒரு சக்தியை உறிஞ்சும். அதுதான் உருகலின் தன்மறை வெப்பம். அதே மாதிரி ஆவியாகுதலின் தனி மறை வெப்பம். சரியா? இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். எத்தனையாம் தந்திக்கிறாங்க. சரியா? 1 கிலோ கூட, அதாவது 1 கிலோ பனிக்கட்டி நீராக மாறுறதுக்கு 3 தர. சரியா? 3 தர 10⁵ ஜூல் கிலோகிராம் -1. அதாவது 1000 கிராமுக்கு இவ்வளவு ஜூல் எடுக்குமா? நமக்கு தந்திக்கிற திணிவு வந்து எத்தனையாம்? 10 கிராம். சரியா? ஆகவே 10 கிராமை போடுவோம். வெட்டினா இங்கே ஒரு சைஃபர், இங்கே 10⁵. ஆகவே 10⁵ ஜூல். அதாவது இந்த 10 கிராமுக்கு இவ்வளவு சக்தி தேவை. சரியா? 10 கிராமுக்கு இவ்வளவு சக்தி தேவை. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு தந்திக்கிறாங்க 150 வாட். சரியா? 10 கிராமுக்கு அதாவது 3000 ஜூல். 3000 ஜூல் தேவை 10 கிராமுக்கு. நம்ம வழங்குகிற சக்தி எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு 150. ஆகவே இதால் பிரித்தோம்னா எத்தனை? 2. ஆகவே இங்கேயும் ஜூலிக்குமே 2 வெட்டுப்படக்குள்ள 20 செகண்ட். ஆன்சர் வந்து எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். இதில் நீங்கள் விளங்க வேண்டியது இது மட்டும்தான். 1 கிலோவுக்கு இவ்வளவு ஜூல். ஆகவே 10 கிராமுக்கு எவ்வளோ? இந்த 3000 ஜூல். சரியா? நம்ம ஒரு செகண்டுக்கு 150 ஜூல் கொடுக்குறோம். அப்படின்னா 3000 ஜூல் எடுக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் போகும்? 20 செகண்ட். இந்த டொஃபி கணக்கு தான் இதுவும்.
இது வந்து 1981 17வது கேள்வி. என்னென்னா, ஒரு பைப்லைன்லேருந்து தண்ணி ஒரு செகண்டுக்கு 3 செகண்ட், சரியா, ஒரு செகண்டில் 3 துளிகள் வீதம் கீழே விழுதாம். கீழே வந்து ஒரு சட்டைக்குதான், சரியா, நீர் கிணமிக்குதாம். நீர் வந்து துளி விழும்போது இங்கே எனக்கு என்ன செய்யும், ஒரு அலைகள் தோற்றுவிக்கப்படும், சரியா. இப்போ இந்த அலைகள் பற்றி கேள்வி என்னென்னா, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சட்டியை கொஞ்சம் பனிக்கிறாங்களாம். பனிச்சா என்ன நடக்கும், நீர் வந்து கூடிய தூரத்துலேருந்து விழும், சரி. ஆகவே அந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அழுத்த சக்தி அதிகரிக்கிறதால இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக விழும்போது என்ன நடக்கும் தான் கேள்வி. முதலாவது, அலைகளின் மீடிரன் குறையும். நமக்கு தெரியும் மீடிரன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு செகண்டுக்கு 3 தான், சரியா. ஒரு செகண்டில் 3 துளி விழுது. ஆகவே மீடிரன் மாறுமா, மீடிரன் குறையும்னு தந்திக்கிறாங்க, மீடிரன் மாறாது. அடுத்தது, அலை நீளம் அதிகரிக்கும், சரியா. இந்த அலை நீளம்ங்கிறது எதில் தங்கிக்குதுன்னா இந்த மீடிரனில் தான் தங்கி இதை பொறுத்த வரைக்கும் இந்த மீடிரனில் தங்கிக்குது. என்றால் ஒரு செகண்டுக்கு 3 துளி விழுது. ஆகவே இது வந்து என்ன செய்யும், அதே 3 அலைகள் தான் ஒரு செகண்டில் தோற்றுவிக்கப்படும், சரியா. திரவம் மாறையில், ஆகவே அதே ஹேட்ஸ் தான் நீக்கும், சரியா. அந்த அதே ஹேட்ஸ் ஈக்கிறதால அந்த அலை நீளமும் மாறாது, திரவம் மாறாததால் வேகம் மாறாது, ஆகவே அலை நீளமும் மாறாது, சரியா. ஆகவே அதுவும் பிழை. அடுத்தது, அலைகளின் வீச்சம் அதிகரிக்கும், சரியா. வீச்சம், சரி, இது உங்களுக்கு டவுட், சரியா, இது டவுட். இப்போ அடுத்த பார்ப்போம். அலைநீளம் குறைவிடுவோமா, அலைநீளம் அதிகரிக்காட்டி நம்ம சொல்லிட்டோம் மாறாது, ஆகவே அதுவும் வராது. அடுத்தது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடிய தூரத்துலேருந்து விழுறதால அது என்ன செய்யும், நல்ல ஒரு இம்பேக்டை உண்டுபடுத்தும். ஆகவே இந்த இடத்துல என்ன செய்யும், நல்ல ஒரு பெரிய வீச்சமுடைய அலைநீளம் தோற்றுவிக்கப்படும், சரியா. அதாவது ஹேட்ஸ் மாறாது, லெம்டா மாறாது. ஆகவே அந்த இடத்துல என்ன மாறணும், வீச்சம் மட்டும்தான் மாறும். அதாவது வீச்சம் அதிகரிக்கும், ஏன் இந்த இடத்துல சக்தி அதிகரிக்குது, ஆகவே வீச்சம் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும், சரியா. ஆகவே இதுக்கு எத்தனாவது ஆன்சர், 3வது ஆன்சர். 4வது, வீச்சம் குறைவடையுமான், அதுவும் பிழை. இப்போ பாத்திரத்தை கிட்ட கொண்டு போயின்னு செய்யும், வீச்சம் குறைவடையும். இது தூரத்தை கொண்டு வந்திக்கிறதால என்ன நடக்கும், வீச்சம் அதிகரிக்கும். இது வந்து 1981 52வது MCQ. இது வந்து 2 வழியில் செய்யலாம், சரியா. கொஞ்சம் குழப்பமான கேள்வி, ஆனால் செய்யலாம், சரியா. இப்போ 2 ஆன்சர் வரும். முதலாவது பார்ப்போம். 252 ஹெர்ட்ஸ் மில்லியனுடைய இசைக்கவி ஒன்று மற்றொரு இசைக்கவியுடன் சேர்த்தொழிக்கச் செய்த போது செகண்டுக்கு 2 அடிப்புகள் தருகின்றது. முதலாவது கவியின் சுவர் ஒன்றின் சிறிதளவு மெழுகினால் சுமையேற்றப்பட்ட போது அடிப்புகள் செகண்டுக்கு 1 குறைக்கப்படுகின்றது. 2வது கவையின் மீடிரன் யாது, சரியா. இப்போ இதுதான் கேள்வி, சரியா. முதலாவது கவை 252 ஹெர்ட்ஸாம், சரியா. இதோட 2 அடிப்பு வருதாம். 2 அடிப்பு வாரண்டா, 2 அடிப்பு, சரியா. 2 அடிப்பு வாரண்டா, இது முதலாவது 254 இண்டிக்கலும் அல்லது 250 இண்டிக்கலும், சரியா. நம்ம இதை முதலாம் கவை இதை 2ஆம் கவைன்னு எடுப்போம், அதாவது இசைக்கவை, சரி. இதை 2வது இசைக்கவியில் எடுத்தோம்னா இப்போ முதலாவது இசைக்கவிக்கு என்ன செய்யப்படும், மெழுகு பூசினா அதில் ஹேட்ஸ் குறையும். உதாரணமாக 251 குறையுதுன்னு நம்ம எடுப்போம். 250 குறைஞ்சா இது எக்ஸாக இருந்தால் இப்போ 2வது தானே, 2ஆம் இசைக்கவி 254 இருந்தால் 254 3 ஹேட்ஸ் வரும், சரியா. 3 அடிப்பு வரும், சரியா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா 250 இருந்தால் 1 அடிப்பு வரும், சரியா. ஆகவே இந்த 2ஆம் இசைக்கவி வந்து 250 வாய்ப்பு இல்லை, ஆகவே 250 தான், சரியா. ஆகவே 250 தான் இந்த 2ஆம் இசைக்கவி, சரிதானே. இப்போ நம்ம பார்ப்போம் கேள்வி என்ன, 2வது இசைக்கவியின் மீடிரன். 2வது இசைக்கவியின் மீடிரன் எத்தனையா, 250, சரியா. இது 251, இது முதலாம் இசைக்கவி, சரியா. இதே கேள்வியை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலும் பாருங்கள், சரியா. டிஃப்ரெண்ட்டாக செய்யலும்னா அதுக்கு வேறு ஆன்சர் வருது, சரியா. அதுக்கு 3வது ஆன்சர் வருது பாருங்கள். அப்போ இதுக்கு முதலாவது ஆன்சர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 252 ஹெர்ட்ஸை உடைய அதே தான், சரியா. 252
ஹெட்ஸாம். இது 2 ஆகிக்கலாம். இது 2வது இசைக்கவை 2 ஆகிக்கலாம். முதலாவது 254 ஆகிக்கலும் அல்லது 250 இக்கலும். நான் என்ன செய்ய போகிறேன், சில பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், இதை முதலாம் இசைக்கவையாக கருதாது. இதுதான் முதலாம் இசைக்கவையாக கருதும். அதாவது மெழுகு சேர்க்க முன்ன முதலாம் இசைக்கவையாக கருதி மெழுகு சேர்த்த பிறகு 2ஆம் இசைக்கவையாக கருதினால் என்ன செய்யும், அதுக்கு 253 ஒரு உதாரணமாக செஞ்சு காட்டேன். சரியா, இதுதான் இசைக்கவை. சரியா, இது நிரந்தரமான இசைக்கவை. முதலாவது இசைக்கவை என்ன செய்தாங்கன்னா அடிக்கும்போது 2 அடிப்பு தோன்றுதான். ஆகவே அதை எத்தனை ஆயிக்கணும், 254 ஆயிக்கணும் அல்லது 250 ஆயிக்கணும். சரியா, இப்போ இந்த முதலாவது இசைக்கவைக்கு தானே இந்த முதலாம் இசைக்கவை, இதுக்கு வந்து என்ன செய்யணும், அதாவது இதை முதலாம் இசைக்கவையாக கருதின பிள்ளை, எக்ஸை முதலாம் இசைக்கவையாக கருதின பிள்ளைகள், அதுகளுக்கு நான் சொல்கிறேன். சரியா, இப்போ இது முதலாம் இசைக்கவையாக கருதினா இதுக்கு மெழுகு சேர்க்கும் போது என்ன செய்யும், ஹெட்ஸ் குறையும். ஹெட்ஸ் குறையும் போது அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இதில் 254 ஹெட்ஸ் குறைஞ்சா அது ஒரு அடிப்பாக மாற இயலும். சரி, ஆகவே இது 254 தான் முதலாம் இசைக்கவை, அதாவது மெழுகு சேர்க்க முதலாம் இசைக்கவை என்று எடுக்கலாம். சரியா, அப்படின்னா அதுக்கு பிறகு மெழுகு சேர்த்த பிறகு அது என்ன செய்யும், 253 மாறிக்கும். ஆகவே ஒரு அடிப்பு தோன்றிக்கும். ஆகவே சில பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், 253 தான் 2ஆம் இசைக்கவை என்று எடுத்திக்கும். அதாவது இந்த கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் இருக்குது. அது என்ன மயக்கம்னா, இந்த முதலாவது கவைன்னு தந்திக்கிறாங்க தானே, அந்த முதலாவது கவை இதுண்டு எடுத்தால் இந்த ஆன்சர் வரும். சரியா, அடுத்தது இந்த முதலாவது இசைக்கவை இந்த கவை இந்த எக்ஸில் ஒன்றுண்டு நம்ம எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வரும். சரியா, ஆகவே இந்த மயக்கம் இது 2 வேயும் சரி. ஆனால் இவங்க இந்த முதலாவதுன்னு தந்திக்கிறது இந்த இசைக்கவையை, இந்த 252 ஹெட்ஸை தான் முதலாவது இசைக்கவை வந்து தந்திக்கிறான். ஆகவே நம்ம என்ன செய்யணும், இந்த வேயில் தான் போகணும். இந்த வேயும் சரி. ஆனால் இந்த கேள்வி மயக்கத்தினால இந்த ஆன்சர் பிழையாக வரும். சரியா, 2ம் சரி, இந்த வேயும் சரி. இந்த வேயில் ஒரு புள்ள செஞ்சிக்கும், ஆனால் ஆன்சர் சரி. என்ன பிரச்சனைன்னா இந்த கேள்வியை ஒழுங்காக விளங்காத காரணமாகத்தான் இந்த ஆன்சர் வந்திக்குது. இது வந்து 2003 11வது எம்சிக்கு. இப்போ நம்ம கேள்வியை பார்ப்போம். சரி, அந்த கேள்வி செய்கிறதுக்கு நமக்கு 2 சமன்பாடு தெரிஞ்சிக்கணும். முதலாவது, அதாவது ஒளிட வேகம் தங்கியுள்ள காரணிகள் V சமன் காமா பியின் கீழ் ப்ரோ. சரியா, அதே மாதிரி V சமன் இந்த பிக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், இந்த PV சமன் என்ஆர்டியில் நம்ம பிரதிட்டோம்னா அதுக்கு வந்து என்ன செய்யும், காமா RT ஓவர் கேபிட்டல் M மூலத்தினியும் வரும். சரிதானே, இப்போ இந்த 2 சமன்பாட்டை வச்சு தான் செய்யும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், வெப்பநிலை மாறாத போது சரியா பியின் கீழ் ப்ரோ ஒரு மாறிலி. சரியா, ஆகவே வெப்பநிலை மாறாட்டி இது 2ம் இது கூடினா இது குறையும். சரியா, இந்த கான்செப்டையும் மனசில் வச்சுக்கோங்க. சரிதானே, இப்போ முதலாவது பார்ப்போம். வெப்பநிலை மாறிலியாக இருக்க அமுக்கம் அதிகரிக்கும் போது கதி அதிகரிக்கிறதா? சரியா, பாருங்கள், அமுக்கம் அதிகரித்தால் வெப்பநிலை மாறில அமுக்கம் அதிகரிக்குது. ஆகவே என்ன செய்யும், அடர்த்தியும் அதிகரிக்கும் இந்த இடத்துல. சரியா, அமுக்கம் அதிகரிக்கிறதால இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், அடர்த்தியும் அதிகரிக்கும். ஆகவே ரெண்டும் இது இதால் பிரிக்கிறது தானே. ஆகவே 2ம் வந்து என்ன செஞ்சிடும், சமப்படுத்தப்பட்டிடும். ஆகவே இந்த இடத்துல வந்து என்ன செய்யாது, கதி மாறாது. ஆகவே முதலாவது கூற்று பிழை. இப்போ 2வது கூற்றை பார்ப்போம். பி, வெப்பநிலையும் ஈரப்பதனும் அதிகரிக்கும் போது கதி அதிகரிக்கிறதா? சரியா, நமக்கு தெரியும் ஈரப்பதன். சரியா, அந்த ஈரப்பதன் இந்த காமாவில் தங்கிக்குது. சரியா, வெப்ப கொள்ளளவில் தங்கிக்குது. சரியா, ஈரப்பதன் அதிகரித்தால் என்ன செய்யும், வேகமும் அதிகரிக்கும். அதே மாதிரி அடுத்தது வெப்பநிலையும் அதிகரிக்கலாம். ஆக வெப்பநிலையும் அதிகரிக்கிறதால வெப்பநிலை அதிகரித்தால் நமக்கு தெரியும் தன்னால் நம்மளோட வேகமும் கூடும். சரியாகவே 2வது கூற்று பி கூற்று சரி. 3வது கூற்று சி கூற்றை பார்ப்போம். வெப்பநிலை மாறிலியாக இருக்க அடர்த்தி அதிகரிக்கும் போது கதி குறைகின்றதா? அடர்த்தி அதிகரித்தால் சரியா இங்கே நம்மளோட அமுக்கமும் அதிகரிக்கும். சரியா, அந்த முதலாவது கூற்றும் ஏ கூற்றும் சி கூற்றும் கிட்டத்தட்ட சமன். ஆகவே இந்த கூற்றும் பிள்ளை. ஆகவே பி மாத்திரம் உண்மையானது. 6வதுக்கு 2வது ஆன்சர். அடுத்தது வந்து 1997 8வது எம்சிக்கு. சரியா, ஒரு H2 கேஸில் சரியா H2 மூலக்கூறில் காட்டப்பட்டுள்ளது. இம்மூலக்கூறின் ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிகச் சாத்தியமான நிலை. நமக்கு தெரியும்
கந்தகம் வந்து எத்தனை 32 ஐதரசன் 1 சரி. இந்த ரேஷியோவில் பார்த்தாலே நமக்கு விளங்கும் இதுக்கு கிட்ட தான் வரணும் சரியா. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், இப்படி ஒரு சும்மா ஒரு பெரிய படத்தை கீறுவோமே. கந்தகம், இது ஐதரசன் சரியா. இது இதை விட சரியா ஒரு திணிவு கூடியது சரியா. அப்போ இதில் திணிவு மையம் இந்த இடத்துல இருக்கும். இதில் திணிவு மையம் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதில் திணிவு மையம் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். உதாரணமாக இது 2ண்டா இது வந்து எத்தனை, கிட்டத்தட்ட 32. ஆகவே இந்த திணிவு மையம் எங்கே இருக்கும், இந்த இதுக்கு பக்கத்துலேயே ஆயிக்கும், இந்த கந்தகத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கும் சரி. அந்த வகையில் கந்தகத்துக்கு பக்கத்தில் எது ஈக்குதுண்டா, இது வந்து கந்தகத்தில் மையத்தில் தந்திக்கிறாங்க சரியா. மையத்தில் எப்படியுமே வராது, ஏன் இங்கால 2 ஈக்குது, 2 இங்கால இருக்குது. ஆகவே மையத்தில் வர இயலாது. மையத்தை விட்டு அடுத்த புள்ளி எது இருக்குதோ அங்கனைக்குத்தான் வர இயலும். உதாரணமாக இங்கனைக்கு ஒரு புள்ளி இருந்தால் சரி, அதாவது இங்கனைக்கு ஒரு புள்ளி இருந்தால் அந்த புள்ளியை நம்ம என்ன செய்யலாம், எடுக்க இயலும். ஆனால் அந்த புள்ளி இல்லை. ஆகவே மையத்துக்கு ஆக பக்கத்தில் இருக்கிறது இந்த எஸ்ஸுங்கிற புள்ளி. ஆகவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். சும்மா கெஸ் பண்ணுற ஆன்சர் தான். அடுத்தது பின்வருவனற்றுள் ஒரு திறந்த குழாயின் முதலாம் மேற்றுணியை குறிப்பிடுக. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு திறந்த முனைக்கும் போது எப்பயுமே ஒரு அலை வடிவம் வந்து இந்த இடத்துல தான் இப்படி தான் முடிவடையும் சரி. ஆகவே இதில் முதலாம் மேற்றுணியா சரியா. முதலாம் மேற்றுணியா அது என்ன செய்யும், 2 பக்கமும் திறந்த குழாய். ஆகவே 2 பக்கமும் இவ்வாறு முடிவடையணும் சரியா. நடுவில் இடையில ஒரு அலை வந்தால் அது 2ஆம் மேற்றுணி சரி. இது வந்து 2ஆம் மேற்றுணி சரியாகவே முதலாம் மேற்றுணி தானே கேட்டிக்கிறாங்க. ஆக குறைந்தது, அதாவது இப்படி 2 பக்கமும் இந்த ஷேப் வர மாதிரி மிகவும் குறைவாக, அதாவது குறைந்த அலைநீளம் இல்லை, குறைந்த அலைகளை கீறக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான். ஆகவே ஆன்சர் வந்து 1வது ஆன்சர் சரி. ஒரு மூடிய முனையில் எப்படி அலை வந்து முடியும்னா இப்படி முடியும். மூடிய முனையாய்ந்தால் இப்படி முடியும். திறந்த முனையாய்ந்தால் என்ன நடக்கும், அந்த அலையிட முடிவு இவ்வாறு முடிவடையும் சரித்தானே. தான் அதில் யோசிக்க வேண்டியது. திறந்த முனையில் எவ்வாறு முடிவடையும், மூடிய முனையில் எவ்வாறு முடிவடையும் என்று உங்களுக்கு தெரிஞ்சால் அது லேசாக செய்யலாம். சின்ன சிம்பிளான கேள்வி.